சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனின் வீட்டை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். இங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் குமரகுருபரன் அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, அங்குள்ள சூழல் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதை கைவிட வலியுறுத்தி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனுடைய வீட்டை தற்போது முற்றுகையிட முயற்சி செஞ்சு போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரே நேரத்துல 300க்கும் மேற்பட்டோர் திரண்ட நிலையில பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினர் தரப்புல போடப்பட்டிருந்த தடுப்புகளை மீறி போராட்டத்துல ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனுடைய இல்லத்தை நோக்கி வேகமாக முற்றுகையிட முயற்சி மேற்கொண்டதால இங்கே பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. அவர்களை தடுத்து நிறுத்த காவல்துறையினர் போராடிய ஒரு சூழல்ல இருவருக்கும் தள்ளு முள்ளும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சிலருக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேவையான உதவிகள் என்பது வழங்கப்பட்டு அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியாது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தற்போது கைது செய்து தடுப்பு காவல்ல வைப்பதற்காக அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியா பார்க்க முடிகிறது. குறிப்பா அந்த மாநகராட்சி பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு குமரகுருபரன் பெருவாரியாக பங்களிப்பதாக கூறி தற்போது இந்த போராட்டத்துல தூய்மை பணியாளர்கள் கண்ட முழக்கங்களை எழுப்பியிருந்தாங்க. நன்றி தாயுமானவன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.